தொழிற்சங்கங்கள் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர் சங்கங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கின்றன. அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 ஒன்றிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது தமிழ்நாட்டில் சாத்தியமுள்ள இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நிர்வாகிகள் கூறியிருக்கின்றனர். அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, ஜனநாயக விரோத, விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து ஜூலை 9 அன்று அகில இந்திய அளவில் வேலைநிறுத்தம் செய்வது என்கிற முடிவும், வேலைநிறுத்த நாளன்று மாவட்டங்களில் சாத்தியமுள்ள இடங்களிலெல்லாம் மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். வங்கி, காப்பீடு, தபால் சேவைகள் முதல் நிலக்கரி சுரங்கம் வரையிலான துறைகளைச் சேர்ந்த 25 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாளை நடைபெறும் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கின்றனர். வேலைநிறுத்தத்தில் ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள், வர்த்தக மற்றும் மகளிர் அமைப்புகளும் கலந்து கொள்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.